விஷ்ணு சித்தர் என்று உலகமறிந்த பெரியாழ்வார், கோதை தாயி, இம்மாலையை கோவிலுக்கு கொண்டு சென்று வைத்து வா என்று அழைத்தார். குரலுக்கு பதிலாக வெளியே இருந்து ஒரு சிரிப்பு காற்றில் பறந்து வந்தது. அவரது அருமை மகள் கோதை தோழிகளுடன் விளையாடி கொண்டிருந்தாள். பெரியாழ்வார் மாலையை வைத்துவிட்டு பணிக்கு சென்றார். பெரியாழ்வாரின் மகள் கோதை தன் தந்தை அரங்கநாதருக்காக தொடுக்கும் மாலையை யாருக்கும் தெரியாமல் முதலில் தான் சூடி பார்த்து மகிழ்ந்தாள். கண்ணாடி முன் நின்று அழகு பார்த்த பொழுது அந்த மாலை அவளுக்கு பொருத்தமாகவே இருந்தது. சில நாட்களுக்கு பிறகு கோவில் பூசாரி ஒருவர் பெரியாழ்வாரை நேரில் சந்தித்தார். சுவாமி, தாங்கள் அனுப்பும் மாலைகள் சில நாட்களாக வித்தியாசமாக இருக்கின்றன. அவை மனம் மாறி இருப்பதோடு சூடப்பட்டது போல ஒரு தன்மையும் உடையன என்று கூறினார். பெரியாழ்வாரின் நெற்றி சுருங்கியது. அவர் உடனே ஊர் பெரியவர்களை கூட்டினார். இது தவறு என்று அறிந்த பெரியாழ்வார் ஒரு நாள் இரவில் கோவிலில் ஒளிந்து இருந்து மாலையை சூடும் குற்றவாளி தன் மகள்தான் என்பதை கண்டு கோபம் கொண்டார். ஆனால் அன்றிரவு அவர் கண்ட கனவில் அரங்கநாதர் தோன்றி கோதையின் தூய பக்தியாலேயே அவள் சூடிய மாலை தனக்கு மிகவும் உகந்தது என்றும் அவள் பூமி தேவியின் அவதாரம் என்றும் அருளினார். ஆண்டவனையே ஆண்டதால் கோதை அன்று முதல் ஆண்டாள் என்றழைக்கப்பட்டாள். ஆண்டாளின் தீராத பக்தி அவளை திருவரங்கத்தில் உள்ள அரங்கநாதருடன் திருமணம் செய்து கொள்ள தூண்டியது. ஒரு மங்கள நாளில் திருமண கோலத்தில் திருவரங்கம் கோயிலுக்கு சென்ற ஆண்டாள் நேரடியாக கருவறைக்குள் நுழைந்தாள். அவள் உள்ளே சென்றதும் கதவு மூடிக்கொண்டது. பின்னர் கருவறையில் இருந்து பிரகாசமான ஒளி ஏற்பட்டது. ஆண்டாள் அரங்கநாதருடன் இரண்டர கலந்துவிட்டாள் என்பதை உணர்த்தும் அந்த தெய்வீக ஒளி கேட்டது. அவள் இயற்றிய திருப்பாவை பாடல்கள் இன்றும் மார்கழி மாதத்தில் ஒலித்து இறைவனுடன் கலக்க விரும்பும் ஒவ்வொரு பக்தருக்கும் உதவுகிறது.